என் செல்ல குழந்தையே, இந்த வராகி அம்மா உனக்கு ஒரு சவால் விட்டிருக்கின்றேன். என்ன தெரியுமா? இந்த வராகியின் மீது நீ முழு நம்பிக்கை வைத்து என்னுடைய வாக்கினை நீ முழுமையாக கேட்பாய். ஆனால் நிச்சயமாக நீ விரும்பிய வாழ்க்கை உன்னை தேடி வந்துவிடும். என் குழந்தையே, இன்னும் 24 மணி நேரம்தான் மீதம் இருக்கின்றது. உனக்கான அந்த நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்தேறுவதற்காக இந்த வராகியை நம்பினால் நீ நிச்சயமாக முழுமையாக கேள். உனக்கானது நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரப்போகின்றது. என் குழந்தையே, இனி உன் வாழ்க்கையில் ஏமாற்றம் அடைந்து விட்டேன் என்று பேச்சுக்கு இடமில்லாமல் நல்ல நிலையில் வாழப் போகின்றாய். யாரிடமும் ஒரு காலமும் நீ இனி ஏமாறப் போவதில்லை. இதுவரை நீ ஏமாந்ததற்கெல்லாம் அவர்கள் உனக்கு அது போன்ற ஏமாற்றங்களை கொடுத்து விட்டன. என் தங்க பிள்ளையே, நாளை காலை உனக்கு விடியும் போது உன் மனதில் இருக்கின்ற சலசலப்புகளையும் குழப்பங்களையும் நீக்கி விட்டு எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு உனக்கு இன்று என்ன வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை மனதெளிவோடு செய்ய வேண்டும். என் தங்க பிள்ளையே, உன் தாயானவள் உன்னோடு உறுதுணையாக நிற்பதற்கு எப்போதுமே தயாராக இருந்து கொண்டிருக்கின்றேன். நீ உன்னுடைய முயற்சிகள் சரிவர நிற்பாய். ஆனால் உன் தாயானவளின் துணை உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். நீ எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் உன்னுடைய வேலையில் நின்று நீ தொடங்கிவிடு. இன்று உனக்கு சத்திய வாக்கினை தருகின்றேன். உன்னுடைய உழைப்பால் உன்னுடைய சிந்தனையால் உயர்வதற்கு 1000 வழிகள் இங்கே இருக்கின்றது. இனிமேல் எதிர்காலத்தில் நாம் எப்படி இருக்க போகின்றோம், எதிர்காலம் என்னவாக இருக்கும் என்ற கவலையும் என்ற காரணத்தை எல்லாம் நீ ஒருபோதும் தேடிக்கொண்டிருக்காதே. என் குழந்தையே, சில நேரங்களில் சில விஷயங்களில் என் குழந்தை காரணம் தெரியாமல் இருப்பதுதான் உனக்கும் உன்னுடைய வாழ்க்கைக்கும் நல்லது. காரணம் தெரிந்துவிட்டால் உன் வாழ்க்கையில் மன நிம்மதி என்பது இல்லாமல் போய்விடும் என்பதை நீ மறந்து விடாதே. சில விஷயங்களில் காரணத்தை நீ வெளியில் தெரிந்துவிட்டால் காணம் போகின்ற போக்கில் அந்த கேட்டார் போல அந்த சூழ்நிலை கேட்டார் போல உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டி வரும். அதனால்தான் அதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் நிரவசரமான உண்மை என்னவோ அதை மட்டும் புரிந்து கொண்டு என் குழந்தை நீ வாழ்க்கையில் வாழ பழகிக் கொள்கின்ற சூழ்நிலை உனக்கு இப்போது வந்துவிட்டது. என் பிள்ளைக்கு ஆசைப்பட்டதை செய்து தர வேண்டும் என்றுதான் எப்போதுமே மனதார விரும்புகின்றேன். என் குழந்தையும் அதை பெறுவதற்கு எப்போதுமே தயாராக இருக்கின்றது. அதை தருகின்ற நேரம் வந்துவிட்டது. என் தங்கமே, நீ தயாராக இரு. உன் வராகி அம்மா உன் கைகளில் ஒப்படைக்க வந்து கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, உன் வராகியானவள் நீண்ட நேரமாக உன்னிடம் ஒரு நல்ல செய்தியை சேர்ப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றேன். வாழ்க்கையில் நடக்க இருக்கும் அற்புதத்திற்கு நானே பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன். என் குழந்தையே, இன்னும் 24 மணி நேரம்தான் மீதம் இருக்கின்றது. உனக்கானது நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரப்போகின்றது. என் குழந்தையே, நீ இனிமேல் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் கவனமுடன் இருக்க வேண்டும். உன்னுடைய கவனம் எங்கே சிதறுகின்றதோ அங்கே உன்னுடைய எதிர்காலம் முடக்கப்படும் என்பதை என் குழந்தை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, யார் மீதாவது நீ வெறுப்பை காட்டினாலும் யாராவது உனக்கு மாறிவிடப் போவதில்லை. நீ எது நடந்தாலும் சரி, யார் உன்மேல் எதை நாட்டினாலும் சரி, அவர்களை அன்போடு கடந்து செல், அன்போடு நடந்து கொள். என் குழந்தையே, அப்போதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு பொறுப்பிற்கும் இடமில்லாமல் நீ இத்தனை வாழ்க்கையை நல்லபடியாக கடந்து செல்ல முடியும். என் குழந்தை, நீ
இத்தனை நாட்கள் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் உனக்கு போதும். நீ இந்த தாயானவள் உன்னோடு வந்து நிச்சயமாக உன் வாழ்க்கையை நல்லபடியாக நீ விரும்பியபடிதான் மாற்றி தருகின்றேன். என் குழந்தை, நீ அதிலும் ஒன்றை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். உன்னுடைய செயல்களில் நீ எந்த ஒரு காரியத்தை ஈடுபட்டாலும் அதில் உண்மையும் நேர்மையும் கட்டாயம் இருக்க வேண்டும். நான் இப்படிதான் என்று நீ நடந்து கொள்ள வேண்டும். ஒருவரை பேச்சை கேட்டோ பலரின் பேச்சை கேட்டோ அவர்களுக்காக சூழ்நிலும் உன்னை மாற்றிக்கொள்ளக்கூடாது. தங்கமே, உனக்கு இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் போக்கி நாளை உனக்கு நல்ல விடியலை தருவது உன் தாயானவள் என்னுடைய பொறுப்பல்லவா? உன் வராகி அம்மா இப்போது உனக்கு வாக்கு தருகின்றேன். என் குழந்தையே, நான் உன்னை தேடி வந்துவிட்டேன். இனிமேல் நீ கவலைப்படாதே. நிச்சயமாக நீ எதற்காக என்னை அழைத்தாயோ அதை தான் உனக்கு நிறைவேற்றி தருகின்றேன். என் தங்க பிள்ளை, இந்த தாய் எப்போதுமே என் பிள்ளையின் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்ற என்ன தர வேண்டும், என்ன கொடுத்தால் என் குழந்தை சந்தோஷமாக இருக்கும், என் குழந்தையின் மனதிற்குள் என்ன வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றது என்பதையெல்லாம் நான் ஒவ்வொரு முறையும் சிந்தித்துதான் உனக்கு நான் செய்து கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, நிரந்தரமில்லாத வாழ்க்கை, நிரந்தரமில்லாத மனிதர்கள் என்று நினைத்து கொண்டு உன்னதமான உண்மையான உன்னுடைய நிம்மதியை தேடி தேடி நீ அதனை இந்த தாயிடம் வந்து சொல்லிவிட்டு உன்னுடைய வேலையை மட்டும் செய்து வா. என் குழந்தையே, நிச்சயமாக உன்னுடைய மனதில் இருக்கின்ற அமைதிப்படுத்துகின்றேன். உனக்கான நிம்மதியை நான் தேடி தருகின்றேன். ஒவ்வொரு முறையும் நீ செய்கின்ற விஷயங்களில் உனக்கு ஞாபகங்கள் அங்கு இல்லை, அதுவும் மிகவும் தவறான விஷயம் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தை, நீ உனக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயமான முடிவினை கொண்டு வந்திருக்கின்றது. நீயோ அது எப்படி முடியும், எப்போது முடியும் என்று சிந்தித்து சிந்தித்து உனக்குள் மேலும் பல கஷ்டங்களை வளர்த்து கொண்டே உன்னை சுற்றி இருப்பவர்களையும் ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என்று நினைத்து வேதனைப்படுகின்ற அளவிற்கு நீ மாறிவிடுகின்ற. என் தங்கமே, உன்னுடைய கஷ்டம் எதுவாயினும் அது உன்னோடு போகட்டும். அதை நீ இந்த அம்மாவிடம் வந்து மட்டுமே பகிர்ந்து கொள். ஏனென்றால் அந்த கஷ்டங்கள் எல்லாம் தீர்வு உன்னிடம் இருக்கும்போது நீ தீர்வினை தர முடியாமல் இருப்பவரிடம் அதை பற்றி சொல்லி அவர்களை வேதனைப்படுத்தி நீ உன்னுடைய மனநிலையை அவருடைய மனநிலையோடு சேர்த்து பாதிக்க வைக்காதே. குழந்தையே, நாளை நல்ல விடியலை மட்டும்தான் நீ காணப் போகின்றாய். என் குழந்தைக்கு இது நடக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்டேன் என்றால் நிச்சயமாக இனிமேல் அதை மாற்ற முடியாது. நான் உன் வாழ்க்கையில் நடத்தியே தீருவேன். யாராலும் இனிமேல் உன்னை தடுக்கவும் முடியாது. உனக்கு யாரெல்லாம் இடைஞ்சல்கள் கொடுத்தார்களோ, யாரெல்லாம் காலம் முழுவதும் இப்படியே தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ, அவர்கள் எல்லாம் இனிமேல் வாயடைத்து நிற்கப் போகின்றார்கள். இனிமேல் நீ தொடங்க நினைக்கின்ற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அடைய நினைக்கின்ற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே வாழ்க்கையில் மிக விரைவாகவே நடக்கப் போகின்றது. நீ நாளே நடந்துவிடும் என்று நினைக்காதே. நிச்சயமாக எல்லா அறிகுறிகளும் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அம்மா உனக்கு காட்டுகின்றேன். நான் காட்டுகின்ற அறிவுரைகளில் இருந்தே நீ புரிந்து கொள்வாய். நான் வாழ்க்கையில் இனிமேல் என்ன நடக்கிறது என்றல்லவா என் தங்க பிள்ளை, நாளைய விடியலிலிருந்து அதிசயங்கள் உன் வாழ்க்கையில் நடப்பது என்பது நீ அறியாத சமயத்தில்தான். இத்தனை நாட்களும் வேதனைப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா? உனக்கு நல்லதொரு வழியினை நான் காண்பிக்கின்றேன். இனி நடந்தது எல்லாம் நடந்தவையாகவே இருக்கட்டும். இனி இருக்க போகின்ற நாட்களில் நீ என் மீது கொண்டிருக்கின்ற அன்பில் சிறு துளியினும் சந்தேகம் கொள்ளாமல் நம் அம்மா நம்மை காப்பாற்றி விடுவாள், நம்மை இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து மீட்டு தந்து விடுவாள் என்ற எண்ணத்தோடு நீ நடைபோட வேண்டும்.
நிச்சயமாக உன்னை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வது இந்த வராகியானவள் என்பதை நீயே கண்கூடாக உணர்ந்து கொள்வாய். தங்கமே, உண்மையும் நேர்மையும் கொண்ட என் குழந்தை ஒருபோதும் ஏமாற்றத்தை தழுவாது. நிச்சயமாக நீ எதிர்பார்த்தது போலவே உன் வாழ்க்கை சிறப்பாக அமையப் போகின்றது. சில விஷயங்களை நீ எதிர்பார்க்கதையும் சேர்த்தே உன் வராகி அம்மா உனக்கு கொடுப்பேன் என்று இன்று நல்ல வாக்குறுதியை அளிக்கின்றேன். நாளைய விடியல் உனக்கான பெருமகிழ்ச்சி ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது. செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதம் உண்டு. ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி.